திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை நான்மாட கூடல் மாநகர் தூங்கா நகரம் என பெயர் பெற்ற மதுரை அம்பதியில் மீனாட்சி சொக்கநாத சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா. இந்த விழா மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைபவத்தையும் இணைக்கும் தனித்துவம் கொண்டது. சித்திரை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, அதாவது 1/5/2026 போன்ற முக்கியமான உற்சவங்களை கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் இந்த விழா மதுரையின் அடையாளமாகவும் தமிழர் பண்பாட்டின் பெருமையாகவும் திகழ்கிறது. மதுரை அம்பதியின் சித்திரை திருவிழாவின் 12ஆம் நாள் திருவிழா. அம்பிகையின் பட்டாபிஷேகம், அதைத் தொடர்ந்து 8 திக்குகளின் திக்விஜயத்தில் சிவபெருமானை கண்டு பிறவியின் நோக்கம் அறிந்து சிவபெருமானை திருக்கல்யாணம் செய்தல், அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண குலத்தில் திருத்தேரில் வீதி விழா வருதல் என சிறப்பாக இந்த சித்திரை திருவிழா போய்கொண்டிருக்கிறது. இந்த சித்திரை திருவிழா என்பதே சைவர்களும் வைணவர்களும் ஒருங்கிணைந்து கொண்டாடக்கூடிய திருவிழாவாகும். இது 3 நாட்களாக இந்த திருவிழா நடந்து கொண்டிருந்ததாக சொல்லுகிறார்கள். அதாவது சித்திரையில் அழகர் திருவிழா, தையில் திருமணம், பங்குனியில் தேர் என்று இருந்தது. மக்களின் வசதிக்காக, அதாவது தை மாதம் என்றால் அறுவடை காலம், மற்ற நாடுகளில் மக்களுக்கு வேலைகள் அதிகம் இருப்பதால் விழாவில் பங்கெடுக்க முடியவில்லை என்று சொல்லி சித்திரை மாதத்தில் இந்த 3 விழாக்களை ஒருங்கிணைத்து கொண்டாடியதாக கதைகள் சொல்லுகிறது. பாண்டிய மன்னரின் இந்த மிகப்பெரிய ஒருங்கிணைத்தும் செயல் மதுரை அம்பதியில் ஒரு திருக்கோலமாக ஒரு 10-20 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அதன்படி பார்த்தீர்கள் என்றால் 19ஆம் தேதி கொடியேற்றத்தில் தொடங்கி இன்று 12ஆம் நாள் வரைக்கும் மீனாட்சி, சொக்கநாதர் இவருடைய வைபவங்கள், உற்சவங்கள் எல்லாம் பார்க்க, இதெல்லாம் ஒரு சைவர்களுக்கான உற்சவங்களாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நேற்று அழகர் கள்ளர் திருக்கோலத்தில் அழகர் கோயிலிருந்து மதுரைக்கு புறப்படுகிறார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்து மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் அழகர் இறங்கி அங்கிருந்து வண்டியூர் தெப்பக்குளம் வழியாக மூஷிக மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்து தசாவதார காட்சி லீலைகளை நடத்தி பின்னர் அழகர் மலைக்கு 6ஆம் தேதி போய் சென்றடைகிறார். அப்போது அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வந்து மீண்டும் சேரும் வரைக்கும் வைணவருடைய உற்சவங்கள். ஆகவே இந்த சித்திரை திருவிழா என்பது சைவர்கள், வைணவர்கள், இந்துக்களின் உட்பிரிவுகளாக இருந்தாலும் அவர்களுக்கிடையில் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக பாண்டிய மன்னன் அன்றே இதை வடிவமைத்திருக்கிறார். அவருடைய மத நல்லிணக்க குலத்தை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அதன்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 12ஆம் நாள் மீனாட்சி சொக்கநாதருடைய நிறைவு விழாவாக, அதாவது திருத்தேர் முடிந்து இன்று காலை திருக்கோவிலுக்குள் திருக்கல்யாண மண்டபத்தில் பட்டய கடத்தல் லட்சுமணன் சிவராமன் மண்டகப்படியில் இன்று காலை எழுந்தருளி அனைவருக்கும் காட்சி தருகிறார். உச்சி காலத்தில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரி பூஜையும் நைவேத்திய பூஜையும் நடக்கிறது. மாலை 7 மணி அளவில் 4 மாசி வீதிகளில் ரிஷப வாகனத்தில், வெள்ளி ரிஷப வாகனத்தில் இறைவனும் இறைவியும் வீதி புலா வந்து மீண்டும் திருக்கோயிலை சென்றடைகிறார்கள். இரவு 10:15 மணிக்கு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியும் அருள்மிகு பவளக்கனிவாய் பெருமாளும் ஆடி வீதியில் உள்ள 16 மண்டபத்தில் விடைபெற்று அவரவர் க்ஷேத்திரங்களுக்கு திரும்புகிறார்கள். பக்த கோடி அன்பர்களே, இந்த வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி விழா வருவதையும் பக்த கோடிகள் கண்டு
எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 12ஆம் நாள் தீர்த்த திருவிழா இதனுடைய தத்துவத்தை பார்க்க வேண்டாமா? அதாவது சிவானந்தமாகிய பேரின்பம் உலகில் ஆன்மா நிலைப்பதற்குரிய பொங்கி தும்பி பூர்ணமாய் ஏக உருவாய் கிடக்கும் இறையின்ப வாசியில் ஆன்மாக்கள் முற்றும் அழிந்து ஆனந்திப்பதை தீர்த்தவாரி குறிக்கிறது. இதனை மகா ருத்ரபாத தீர்த்தம் என்பர். இரவு விருஷப வாகன சேவை மிகவும் முக்கியமானது. அடியார்களுக்கு அருள் புரிய ஆண்டவன் விருஷப வாகனத்தில் எழுந்தருளி வருவதை புராணாதிகளால் நன்கறியலாம். அருள் பெற்ற ஆன்மா விருட்சபாவம். அதன் வெள்ளை நிறம் அதனிடத்து எவ்வித மாசும் இல்லை என்பதை உணர்த்தும். தர்மம் என்ற அறத்தையே 4 கால்களாய் கொண்டுள்ளது. சமம், விசாரம், சந்தோஷம், சாதுங்கம் போன்ற 4 அறங்களும் 4 கால்களாய் அமைந்துள்ள மாசற்ற அற வடிவமான ஆன்மாக்களிடத்து இறைவன் வந்து அமர்வான் என்பதை இந்த ரிஷபவாகன சேவை குறிக்கிறது. இது அனுக்கிரக கோலமாகும். ஆகவே இந்த அனுக்கிரக கோலத்தில் வரும் இறைவன் இறைவியையும் வழிபட்டு எல்லா அனுக்கிரகங்களையும் பக்த கோடிகள் பெற வேண்டும், காண கண்கோடி வேண்டும். அதை பார்ப்பதற்கு அருள் புரியுங்கள், அருள் சேவையை அனுபவியுங்கள் என்று சொல்லி வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம் என்று இந்த பதிவில் தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாகஜோதத்தில் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.